அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடத்தின் 2வது மாதமான வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி வைகாசி மாத கோச்சார கிரக நகர்வுகளை காணலாம். இந்த வைகாசி மாதம் புதன், சுக்கிரன், செவ்வாய் 3 கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர்ச்சாகிறார்கள். மாத கிரகமான சூரியன் வைகாசி 1 முதல் 32 வரை ரிஷப ராசியில் சஞ்சலம் செய்கிறார். கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் ராகு, குருபகவான் ரிஷப ராசியில், பூச நட்சத்திரம் கடகராசியிலிருந்து சந்திர பகவான் வைகாசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நவகிரகங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி வைகாசி மாத ராசி பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு காணலாம். எல்லோருக்குமே நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது 1 மாதமோ 6 மாதமோ 6 வருடமோ 10 வருடமோ முயற்சி செய்து கஷ்டப்பட்டு உழைத்து எதிர்பார்த்து தயங்கி நல்லது நடக்கிறது. கெட்ட விஷயம் அப்படி கிடையாது. எதிர்பார்க்காமலே யாரும் யோசிக்க முடியாதபடி வேலை செய்து முடிக்கிறது. நாட்டு மக்கள் மனநிலையும் பஞ்சபூதங்கள் படுத்துகிற பாடம் அளவே இல்லை. குரோதி வருடத்து ராஜாவை இந்த மாதம் குரோதி வருடத்து மந்திரி பார்வை செய்கிறார். ஊழல், திருட்டு, கெட்ட சம்பவங்கள் கொஞ்சம் அதிகமாகவே வைகாசி மாதம் முதல் நடக்கும். அவரவர் சேமிப்புகளை அவரவர் பத்திரமா பார்த்து கொள்ள வேண்டும். ஆடு, மாடு, கால்நடை, கோழி, நகை, வீடு, மனையோ, நிலமோ, வண்டியோ, வாகனமோ அவரவர் சேமிப்புகளை அவங்கவங்க பத்திரமா பார்த்து கொள்ள வேண்டும். தனுசு ராசிக்கு 6வது வீட்டிலே மாதக்கிரகமான சூரியன் வைகாசி 1 முதல் 32 வரை சஞ்சாரம் செய்கிறார். தனுசு ராசிக்கு பாக்கியாதிபதி 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது கோச்சாரத்திலே 3, 6, 11ஆம் வீடுகளில் சூரிய பகவான் வரும்போது தன லாபம். 6ஆம் வீட்டிலே சூரிய பகவான் வரும்போது தனுசு ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு சித்தியாகும், வெற்றி பெறும், பண வரத்து உண்டு. இந்த மாதம் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் முயற்சி செய்யலாம். அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன், நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி இடமாற்றம் தனுசு ராசி அன்பர்கள் இந்த வைகாசி மாதம் காணலாம். ஏன்னா கோச்சாரத்திலே 6வது வீட்டிலே சூரியன் குரு கூட்டணி. வைகாசி மாதம் 20ஆம் தேதி வரை மேற்கே மறைந்து குருபகவான் சஞ்சாரம் செய்கிறார். பகை இல்லாமல், எதிர்ப்புகள் இல்லாமல் தனுசு ராசி அன்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வைகாசி மாதம் முதலே தனுசு ராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தனம், வாக்கு, குடும்பஸ்தானாதிபதி சனி பகவான் 3வது வீட்டிலே ஆட்சி பலம் பெற்று மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்கிறார். இந்த வருடம் பிற்பாதி பங்குனி மாதம் 15 வரை சனி பகவான் 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் முயற்சித்த காரியங்கள் வெற்றி அடையும். தைரியமாக முயற்சி செய்யலாம், அதிகாரமாக முயற்சி செய்யலாம். நீங்கள் தன லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. செய்கின்ற வேலை, செய்கின்ற தொழில் கடினமாக உழைத்தால் தனுசு ராசி அன்பர்கள் கடந்த கால கடனை அடைத்து விடலாம். கடந்த 8 வருடமாக பட்ட கஷ்டங்களை தனுசு ராசி அன்பர்கள் தீர்த்து விடலாம். தைரிய வீரியஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது தைரியமாக, அதிகாரமாக நீங்கள் உங்கள் முடிவுகளை செயல்படுத்தலாம். சுகஸ்தானமான 4வது வீட்டிலே வைகாசி 1 முதல் 5 வரை ஒரே நட்சத்திர பாகையில் ராகு, செவ்வாய் கூட்டணி. சுகஸ்தானத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது தனுசு ராசி என்பர்களுக்கு 50% நல்ல பலன், 50% உங்கள் செயல்பாடுகளால் கெட்ட பலன் வரும். 4வது வீட்டிலே செவ்வாய் ராகு கூட்டணி சேரும்போது பக்கத்து வீட்டுக்காரர்களிடம், சொந்த பந்த உறவுகளிடம் பகை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. பகை இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். கை காலில் இரத்த காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. ஒரு சிலருக்கு பல் வலி, கை கால் மூட்டு எலும்பு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. தனுசு ராசிக்கு விரையாதிபதி 4வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலருக்கு வண்டி வாகன செலவுகள்
உடனே லிப்பராகவும் செலவு செய்யக்கூடிய நிலை வரும். ஒரு சிலர் வீடு கட்டலாம், தடைப்பட்ட வீட்டு வேலையை செய்து முடிக்கலாம். ஒரு சிலர் நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம், அல்லது குத்தகை நிலம் வேறு நிலம் ஓட்டணும் அப்படின்னு குத்தகை நிலம் பார்க்கக்கூடியவர்கள் குத்தகை நிலம் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு சிலர் வீடு விற்கணும், வண்டி வாகனங்கள் விற்கணும், நிலபுல சொத்துக்கள் விற்கணும் அப்படின்னு விலை சொல்லி கொண்டிருப்பவர்கள் விற்கக்கூடிய வாய்ப்புகளும் வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை உண்டு. செவ்வாயும் ராகுவும் புதனுடைய நட்சத்திரத்தில் ஒரே பாகையில் சஞ்சாரம் செய்யும்போது மாம மச்சான்களிடம், நண்பர்களிடம் தனுசு ராசி அன்பர்கள் வீண் வார்த்தையை விட்டு பகை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். ஏன்னா புதன் உங்களுக்கு கலத்திரக்காரகன். 7க்குடையவருடைய நட்சத்திரத்தில் 2 பாவிகள் சஞ்சாரம் செய்யும்போது மனைவி வழி உறவினர்களை நீங்கள் மட்ட மரியாதையாக பேச சொல்லும். அதே மாதிரி உங்கள் மனைவி உங்கள் உறவினர்களை மட்ட மரியாதை இல்லாமல் பேச சொல்லும். மரியாதை இல்லாத பேச்சுக்களை தனுசு ராசி என்பர்கள் வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை குறைத்து கொள்ளுங்கள். மற்றவர்களை எடுத்தெறிந்து பேசாதீங்க. வார்த்தையில் கவனம். சொத்து பத்து நிலம் சேர்ந்து என்ன பண்ணுறது? சொந்த பந்த உறவுகள் பகை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். வைகாசி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டிற்கு மேச ராசிக்கு செல்கிறார். குரோதி வருடத்தின் ராஜா செவ்வாய், குரோதி வருடத்தின் மந்திரி சனி. சனி பகவான் பார்வையில் செவ்வாய், செவ்வாயும் ஆட்சி பலம், சனி பகவானும் ஆட்சி பலம். 2 கிரகங்கள் பாரி செய்யும்போது கிரகங்களுக்குள் ஆலோசனை நடக்கும். இந்த வைகாசி மாதம் 19ஆம் தேதி முதல்ல கிரகங்கள் ஆலோசனை செய்து நல்லது பண்ணலாமா கெட்டது பண்ணலாமா அப்படின்னு உடனே மக்கள் மத்தியில் பெருங்குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவரவர் சேமிப்புகளை அவரவர் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தனுசு ராசிக்கு 5வது வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் பெறும்போது பெரும்பாலும் திருமணம் செய்து ஓரிரு வருடகாலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. திருமண வயதில் உள்ளவர்கள் பல வருடமாக வரன் பார்த்து செட் ஆகாத இருக்கக்கூடியவர்களுக்கு 2ஆம் தர வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். வரன் பாருங்கள், வரன் உடனே செட் ஆகும். இந்த வைகாசி மாதம் நிச்சயம் பண்ணலாம், ஆனி மாதம் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதற்குண்டான வாய்ப்பு உண்டு. பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெறும்போது தடைப்பட்ட கல்வியை தொடரலாம். கடந்த 7.5 நாட்டு சனியில் +2 முடிச்சுட்டு மேலே கல்வி படிக்க முடியல, அல்லது 1 டிகிரி 2 டிகிரி அரை டிகிரி இப்படி படிப்பில் தடை ஏற்பட்டவர்கள் அந்த படிப்பை மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசி என்பதற்கு இந்த வைகாசி மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு காட்டுகிறது. 5ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் அமர்ந்து அஷ்டமத்தை பாரி செய்கிறார். பெரும்பாலும் உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள், உங்கள் பேச்சை கேட்காமலும் போகலாம். அவர்களிடம் நீங்கள் தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைய திட்டாதீர்கள், அதட்டாதீர்கள். அவங்க போக்கில் விட்டு பிடிப்பது தனுசு ராசி என்பதற்கு நல்லது. வைகாசி மாதம் 6ஆம் தேதி வரை 6ஆம் வீட்டின் அதிபதி 5வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவோ அல்லது வேலை தொழில் சார்ந்த செலவுகளோ திருமணம் போன்ற சுபகாரிய செலவுகளோ செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் மகன் மகள் பிள்ளைகளால் சிறு சிறு கெட்ட பெயர் வரக்கூடிய வாய்ப்புகளும் தனுசு ராசி என்பதற்கு உண்டு. வைகாசி மாதம் 6ஆம் தேதி 6ஆம் வீட்டிற்கு 6ஆம் வீட்டின் அதிபதி சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரபகவான் கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது 6க்குடையவர் பலம் இழக்கும் போது கடன், பகை, நோய் இந்த மாதிரி தேவையில்லாத தொந்தரவுகளை தனுசு ராசி என்பர்கள் கொஞ்சம் குறைக்கலாம். 6க்குடையவர் ஆட்சி பலம் பெறும்போது வேலை சார்ந்து தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். ஒரு கம்பெனியில் பல வருடமாக வேலை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் இந்த மாதம் அதுலேயே பர்மனெண்ட்டு, உயர் பதவி, கூடுதல் சம்பளம் இப்படி எதிர்பார்க்கலாம். 6ஆம் வீட்டின் அதிபதி அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது தனுசு ராசி என்பர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம், சொந்த பந்த உறவுகளிடம், மாம மச்சான்களிடம் பகை வளராமல் பார்த்து கொள்ளுங்கள். வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை மேச ராசியில் புதன் சஞ்சாரம் செய்கிறார். 7க்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் 5வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலருக்கு வேலை விஷயமா தொழில் விஷயமா சிறு சிறு தடங்கல்கள், தோல்விகள் வரக்கூடிய வாய்ப்புண்டு.
படிப்பு விஷயமா நன்றாக யோசித்து தனுசு ராசி அன்பர்கள் செயல்பட வேண்டும். வைகாசி மாதம் 18ஆம் தேதி 6ஆம் வீட்டிற்கு புதன் பெயர்ச்சியாகிறார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டில் 4 கிரக கூட்டணி நிகழப் போகிறது. 7ஆம் வீட்டின் அதிபதி 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ வேலை விஷயமா தொழில் விஷயமா ஒரு 10 நாள் ஒரு வாரம் பிரிந்திருக்கக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும். அவர்களுக்கு கல்வி சார்ந்து தொழில் சார்ந்து வெற்றி வாய்ப்புகள் உண்டு. பாதகாதிபதி புதன் 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிரியம் அதிகரிக்கும். தனுசு ராசிக்கும் 4வது வீட்டிற்கும் அதிபதியான குரு ரிஷப ராசியில் வைகாசி மாதம் 20ஆம் தேதி வரை மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். தனுசு ராசிக்கு சுகஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது தனுசு ராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரமான உணவுகளை தவிர்க்க வேண்டும். வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. வைகாசி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு குருபகவானுடைய பார்வை தொழிற்ஸ்தானத்திற்கு மிக பலமாக இருக்கும்போது தொழில் வேலை வாய்ப்புகள் நல்ல வருமானத்திற்கு உண்டான வாய்ப்புகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு. எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் வைகாசி 20 முதல் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் உங்களுடைய உழைப்பு மிகச்சிறப்பாக இருக்க போகிறது. நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் கண்ணுங்கருத்துமாக கடினமாக உழைத்தீர்கள் என்றாலே தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய இலக்கை அடைந்து விடலாம். ஏன்னா தைரிய வீரியஸ்தானாதிபதி மிக பலமாக இருக்கிறார். தனுசு ராசி அன்பர்கள் தைரியமாக அதிகாரமாக நீங்கள் ஒரு முயற்சி செய்து ஒரு முடிவெடுக்கும் போது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. வைகாசி மாதம் 1ஆம் தேதி அஷ்டமாதிபதி சந்திரன் ஆட்சி பலத்தில் சஞ்சாரம் செய்யும்போது வைகாசி 1, 2 தனுசு ராசி என்பதற்கு சந்திராஷ்டம தினம். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க. யாரிடமும் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள். ஏன்னா உங்களுக்கு வைகாசி 1, 2 சந்திராஷ்டம தினம். வைகாசி மாதம் 1 முதல் 5 வரை ராகு செவ்வாய் கூட்டணி 4ஆம் வீட்டில் இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். இல்லைன்னா சுக வேதனை கொடுத்து விடும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.